கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கம், கிருபை, அவருடைய சமாதானம் எல்லையில்லாமல் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய், நம் செவிகள் திறக்கப்படும்படியாய் இந்த நேரத்திலும் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆம் பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் நம்மை மூடும்படியாய், தேவ பிரசன்னத்தில் நாம் நிறைந்து, நாம் ஆவிக்குரிய கண்களை நாம் திறந்து இந்த சத்தத்தை கேட்கும்படியாய் இந்த வீடியோவை ஓபன் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பேசுகிறார் என்று கேளுங்கள். போன தடவை பிரியமானவர்களே, அவர் பேசினது என்னன்னா, கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள்னு சொன்னார். உபாகமம் 6வது அதிகாரத்தில் நம் தேவன் கர்த்தருடைய அந்த வசனங்களுக்கு நீங்கள் பயந்து அதை கைக்கொள்வதற்கு எச்சரிக்கையாயிருங்கள், கர்த்தரை மறவாதபடி. நாம் தேவனை மறக்கக்கூடாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவனை மறக்கக்கூடாதுன்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. கர்த்தரை மறக்க கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டுமாம். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாத படிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவனாகிய அந்நிய தேவர்களை இருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறாரே. தேவன் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவன் உங்கள் பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவர் நமக்கு இது செய்வாரா, செய்ய மாட்டாரா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், தேவனுடைய அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம செய்யறது என்னன்னா, பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. என்னன்னா, நடக்குமா நடக்காதா, ஏன் இப்படி நடந்தது, அவருக்கு என்ன நம்ம டெஸ்ட் வைக்கிறது? பரீட்சை பாராதிருப்பாயாக. அவங்கெல்லாம் பரீட்சை பார்த்தாங்க. அந்த 40 வருஷங்கள் நடக்கும்போது நீ கொடுத்தையா, நீ செஞ்சையா? அவர்களை அந்த அந்த ஜனங்கள் அவங்கள என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் தேவனுக்கு அது பிடிக்காது. பரீட்சை பாராதிருப்பாயாகன்னா அவ்விசுவாசமாக இருக்கிறது. அவர் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்று சந்தேகப்படுகிறது. தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருந்தால் அது பூரண விசுவாசமா, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்வார் என்று நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ட்ரெயினுக்கு ஊருக்கு போகிறோம். நம்ம டிக்கெட்டை 3 மாதத்துக்கு முந்தைய 1 மாதத்துக்கு முன்னால் எடுத்துடுறோம். கரெக்டாக அந்த ட்ரெயினில் ஏறினோம்னா அந்த ட்ரெயின் அந்த ஊரில் கொண்டே விடுதுன்ற நம்பிக்கையில் தான் ஏறுறோம். அந்த ட்ரெயின் கரெக்டாக கொண்டே அந்த ஊரில் நம்மளை இறக்கி விடுது. நம் தேவன் நம்மளை அவர் மகா பரிசுத்த இரத்தத்தினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவர் சொந்தம். நம்மளை விட்டு விடுவாரா? அவர் நம்மளை நிச்சயமாக கரை சேர்ப்பார். எங்க? கானான் தேசத்துல, அவருடைய பரலோக ராஜ்யத்துல. ஆமென். நம்மளை தனியா விட்டுட்டு போயிட மாட்டாரு. அதுக்கு இடையில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரலாம்.
ஆனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கூட்டிகிட்டு போகும்போது அவர் உண்மையுள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் நடத்தினார். அந்த ஜனங்களுக்கு தான் அவர் மேலே விசுவாசம் இல்லாதபடி இருந்து தண்டனை பெற்றார்கள். நாமும் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறது, பரீட்சை பாராதிருப்பாயாக. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தேவனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ 100க்கு 100 விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். தேவனை பரீட்சை பார்க்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவ கூட சொன்னாங்க, அந்த பிசாசு சொல்றான், நீ கீழே விழு, உன் காலில் இடராதபடி நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன்னு எழுதி இருக்கிறது, கீழே விழு. அப்போ அவர் சொல்றாரு, எப்பா நான் கீழே விழுந்தா என் தேவன் என்னை பிடிப்பாரா பிடிக்கலையான்னு நான் பரீட்சை பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரா தேவனை நான் பரீட்சை பண்ணாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே, நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆம்பிரமானவர்களே, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசம், என் தேவன் யெகோவா ஷாலோமாக என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம், என் தேவன் சர்வ வல்லவர், எல் ஷடாய். என் வாழ்க்கையில அவர் செய்யக்கூடாத அதிசயங்கள் உண்டோ செய்வார். ஆம், அப்படி நாம் நம்பிக்கையாய் தேவனை பரீட்சை பார்க்காது நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உன் தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கர்த்தர் தான் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. வேற ஒன்னும் ஆண்டவர் சொல்லல. தாத்தா உன்னை விட்டு போகணுமா, நான் சொன்னது அதாவது எல்லாம் நிறைவேறணுமா, நீங்க என்ன பண்ணுங்க, செம்மையானதையும் நன்மையும் செய்யுங்க. நன்மை செய்யாதிருந்தால் உன் வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்திருக்கும்ன்றாரு. நம்ம நன்மை செய்யணும், செம்மையான காரியங்கள், நீதிமானாய் நம்ம வாழணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனை நம்ம இப்படி இருந்துட்டு தேவனை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போய் அவர் தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, இந்த வரிதான் முக்கியம், கர்த்தருக்கு பயந்து. முதல்ல கர்த்தரை மறக்க கூடாது. ரெண்டாவது, கர்த்தரை நாம் என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பண்ணக்கூடாது. மூணாவது, கர்த்தருக்கு பயந்து. குச்சை எடுத்தவொடனே ஒரு பிள்ளை எப்படி பயப்படும், அப்பா நான் கேட்குறேன்ப்பா நான் சாப்பிடாத பிள்ளைக்கோ இல்லை கீழ்ப்படியாத பிள்ளைக்கோ குச்சை தகப்பை எடுத்துட்டான்னா அது என்ன செய்யும், அடி பண்ணியும். அதுபோல தான் பயப்படணும், ஆண்டவருக்கு வசனங்களுக்கு நடுங்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஆம்பிரமானவர்களே, இந்த கற்பனை கட்டளை என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம கீழ்ப்படிய முடியும். எத்தனை கட்டளைகள் இருக்கு தெரியுமா தேவனுடைய சமூகத்தில் மோசைட்ட சொன்னது. நாம் அதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமையானால் நாம் விக்கினமின்றி நாம் எந்த ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் பயப்படாத படிக்க நாம் தைரியமாக வாழ்வோம். யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆம்பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தரின் சத்தத்தை எப்பத்தா என்ற தலைப்பில் நான் போடுறேன். எப்பத்தா என்றால் செவிட்டு காது திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். இதுவரையிலும் நம் மனக்கண்களும் நம் காதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி அடைத்து இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதத்தை மறந்துடாதீங்க, டெய்லி கையில் எடுங்க. கர்த்தரை பரீட்சை பண்ணாதுங்க. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு, ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுக்கிட்டு இவர் இன்னும் செய்யலைன்னு சொல்லி குறை கூறி முணுமுறுத்து அது நடக்காதுன்னு நினச்சி அவ்விசுவாசமாக இருக்காதுங்க. நிச்சயமாய் நடக்கும். 100க்கு 100. கடல் மேல் நடந்த தேவன், கற்சாடி நீரை கண்ணீரசமாய் மாற்றின தேவன், கசந்த மாறாவை இனிமையாய் மாற்றி கொடுத்த தேவன், 4 நாட்கள் செத்து நாரிப்போய் கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், 18 வருடம் கூனி ஒரே அப்படி தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 44 வருஷத்துக்கு மேலே அந்த தாயின் வயிற்றுக்குள்ள 40 வருஷங்களா சப்பானியா கருவிலேயே உருவாகின ஒருத்தன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லும்போது அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்தான் தேவாலயத்துக்குள்ளன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
38 வருடங்களா ஒருத்தன் படுத்து கிடக்கான். அவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்து போகிறான். எப்படிப்பட்ட அற்புதங்கள்! ஆனால் அவர் அந்நேரம் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை நம் அற்புதங்கள் தடையாக இருப்பது நம் பாவமானால் அதுக்கு தான் உபவாசம் பண்ணி நாம் அறிக்கையிட்டு, பிரியமானவர்களே, இந்த பாவ அறிக்கைன்றது நமக்கு தெரியுதோ தெரியாமல் செய்கிறோமோ, நமக்கு தெரியாது, அது நியாயம்னு நினச்சிருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதனால் பாவ அறிக்கை எப்படி? ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு மாறாக, உம்முடைய சத்தியத்துக்கு எதிராக, உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி, உம்முடைய சித்தத்தைக்கு அறியாதபடி நான் வாழ்ந்திருந்த பாவங்களை தெரிந்தோ தெரியாமலோ, அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் செய்திருந்தால், அந்த இடத்துக்கு போயிருந்தால், அந்த வார்த்தையை பேசியிருந்தால், என்னை மன்னிய சுவாமி, அந்த பாவங்களை மன்னிச்சு கழுவி என்னை விட்டு எடுத்து போடுங்க, அது எல்லாவற்றையும் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தை டெய்லி தான் சுத்திகரிக்கிறோம் இல்லையா? நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி எவ்வளோ நல்லாச்சு. இதயம்ன்ற பாத்திரத்தை, நம்ம ஆத்துமான்ற பாத்திரத்தை, இந்த ஆவிக்குரிய பாத்திரத்தை, இந்த மண் பாத்திரத்தை, தேவன் தங்கி இருக்கின்ற இந்த ஆலயத்தை நாம் கழுவி சுத்தப்படுத்தி எத்தனை மாதங்களா, ஆண்டுகளா, காலங்களா, நாட்களா? இல்லை பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு வெள்ளை சேலை கட்டுறோம், நீங்கள் வெளியே போயிட்டு வாங்கலேன், அது வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க, அழுக்காயிருக்கும். போடும்போது அப்படி ஒரு ஒயிட்டு, அரை மணி நேரம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தாலே அழுக்காயிருது. அதுபோல் தான் ஒவ்வொரு மணித்துளியும் நம் இருதயம் பரிசுத்த கரை படுகிறது. ஆம், அசுத்தங்கள் நமக்குள் பிரவேசிக்கிறது பிரியமானவர்களே. சாத்தானதை கொண்டு வந்து குப்பை போல போடுகிறான். ஏன்னா நம்ம இருதயத்தில் வசனங்கள் இல்லை, அவருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை. இன்றைக்கு நம்மை முற்று முடிய ஒப்பு கொடுத்து, இன்றிலிருந்து தேவரீர் என்னை ஆளும், என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் செவிகளை திறந்தரலும் என்று நாம் கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்போமா? எல்லா விதமான கட்டுக்களும் உடைப்பட்டு நம் வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய கிருபையும் ஆளுகின்ற வாழ்க்கையாய் மாறும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இருங்கள். எப்போ தான்ற தலைப்பில் போடுற அந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும். அதை நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் சத்துருவின் கரங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. தேவரீர், இந்த கர்த்தரின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவர் பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆவியானவர் தொடுவீராக. சிலுவையில் வடிந்த அப்பா, நீர் எங்களுக்காய் எங்களுடைய உருவத்தை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருந்தீர். அந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர் என்று சாத்தான் உம்முடைய கரங்களை ஆணி அடித்தான். ஆனாலும் நீர் எங்களை விடவில்லை ஆண்டவரே. அந்த உள்ளங்கையிலிருந்து வடிகிற ஒரே ஒரு துளி குருதி இரத்தம் இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக, இருதயத்துக்குள்ள இறங்குவதாகப்பா. எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு புலம்பி கழுவி பரிசுத்தம் பண்ணி உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாறி உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய தேவநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து ராஜாவின் ஈடு இணையில்லாத இன்ப நாமத்தின் மூலம் ஜெபங்கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். வீடியோவை அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அநேக லைவ் ப்ரோக்ராம் வீடியோ போட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நீங்கள் அன்னைக்கு கலந்துக்கலைன்னாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஆன் பண்ணி அதோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கட்டுக்களை உடைப்பார். ஒரு பொருத்தனையோடு கூட நீங்கள் அதோடு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் போராட்டங்கள் விலகும். அற்புதத்தை காண்பீர்கள். காட் பிளஸ் யூ.